ஒரு காலத்தில் பசுமையான காடில் ஒரு முயலும் ஒரு ஆமையும் வாழ்ந்து வந்தன. முயல் வேகமாக ஓடும், ஆமை மெதுவாக நடக்கும். இந்த கதை அவர்களைப் பற்றியது. முயல் மிகவும் வேகமாக ஓடக்கூடியது, அதற்கு தனது வேகத்தை பற்றி மிகுந்த பெருமை. ஆமை மெதுவாக நடந்தாலும் மிகவும் அமைதியானதும் பொறுமையானதும் ஆகும். நீ இவ்வளவு மெதுவா நடக்கிறாய், என்னை எப்படி போட்டியில் வெல்ல முடியும்? வேகம் மட்டும் போதாது. நம்மில் யார் முதலில் அந்த மலைக்கு சென்று சேர்கிறோம் என்று போட்டி போடலாமா? முயல் உடனே ஒப்புக்கொண்டது. போட்டி தொடங்கியது. முயல் மிக வேகமாக ஓடிச் சென்றது. ஆமை மெதுவாக தனது பாதையை தொடர்ந்தது. ஆமை மெதுவாக, ஆனால் நிறுத்தாமல் நடந்து கொண்டே இருந்தது. அது முயலை தாண்டி முன்னேறியது. சில நேரம் கழித்து முயல் விழித்துக் கொண்டு ஓடத் தொடங்கியது. ஆனால் அதற்குள் ஆமை இலக்கை அடைந்து விட்டது. ஆமையே, நான் என் தவறை உணர்ந்து விட்டேன். உன்னை விட நான் வேகமாக ஓட முடியும் என நினைத்தேன். உண்மையில் நீதான் வெற்றி பெற்றாய். வாழ்த்துக்கள். நன்றி முயலே. முயல் வேகமாக ஓடியது, நான் மெதுவாக நடந்தேன். ஆனால் பொறுமையும் தொடர்ந்து முயற்சியும் என்னை வெற்றி பெறச் செய்தன. ஓ, எனக்கும் பொறுமை தேவை. ஆம், அது வெற்றிக்கு வழிவகுக்கும்.